Hey dears, hope you're having an amazing day. இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு சீ ஃபுட் மீல்ஸ் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சில்லி ப்ரான் கிரேவி. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், வெந்தயம், சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு கட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆல்ரெடி சாட் பண்ணிவிட்டேன். புளி ஊற வச்சாச்சு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரான் கிரேவிக்காக கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சிட்டு ப்ரான் கூட ஃப்ளேவரிங்காக கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சில்லி ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து பேனில் போட்டு நல்லா அது கூட ப்ரான், கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு சின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சோயா சாஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி பட்டரில் உப்பு இருக்கும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயும் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அந்த சோயா சாஸ்லேயும் லைட்டாக சால்ட் இருக்கும். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க. காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள் ஆட் பண்ணி இது நல்லா சாட்டே பண்ணிடுறேன். இப்போ ப்ரான்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து அது சுண்டி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டால் முடிஞ்சிட்டோம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதை நம்ம பேன் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. செகண்டாக நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன்ட்டு. உங்களுக்கு புளியோடைய டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக புளி கூட ஆட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுருக்கலாம். நான் வந்து இந்த ஃபிஷ்ஷில் நல்லா கட் பண்ணி அதில் மசாலாலாம் உள்ள மேரினேட் பண்ணி வச்சனால எனக்கு அது நல்லாவே ஊறி வந்திருக்கும். ஸோ அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் அதை பேனில் ஆயில் போட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் ஃப்ளேவரிங்காக கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினாலும் ஓகே. நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ப்ளெயினாக நீங்கள் மேரினேட் பண்ண அந்த மசாலாவில் கூட நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த சில்லி பவுடர் உடைய டேஸ்ட் ரொம்ப எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் அது போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்து செகண்ட் பேட்ச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 2வது டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து வடிகட்டி அதுலேயே நான் வந்து மீன் குழம்புக்கு வேண்டிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஆயிலில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் ஏற்கனவே போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம், வெந்தயம், சீரகம் அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி வெங்காயத்துடைய இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக அது பாயில் ஆக விடணும். பாயில் ஆக விட்டோன்னா அந்த ஸ்மெல்லாம் போய் அது பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணணும். ஊற வச்சுருக்க புளியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து குக் பண்ணும்போது எல்லாம் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி இது பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் தக்காளி, புளி, இந்த மசாலா எல்லாம் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது காரமோ புளியோ அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நான் மீன் உள்ளே போடுறேன். ஒன்ஸ் கொதிக்கிற மீன் குழம்பு தண்ணியில் நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா, அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிற டைமில் தான் மீனை போடணும். டக்குன்னு ரெடி ஆகிடும். மீன் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு அப்படியே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ரெடி. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா ரெசிபியும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டோம். 10 மினிட்ஸில் சிம்மரில் விட்டாலே குழம்பு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட் யூர் குக்கிங் டைம் பி யூர் ஹாப்பி டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.